இப்போ இருக்க ஏஜ் பசங்களாம் இந்த ஜிம்மு பாடி பில்டிங்லாம் பண்ணுறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது வந்து சும்மா வேஸ்ட்டு. அதெல்லாம் சும்மா ஒரு ஆடம்பரம். சரியா? அதெல்லாம் தேவையே இல்லை. பெற்றவங்களுக்கு நல்ல வேலை பண்ணி கொடுத்து அவங்களும் ஒரு வேலை வெட்டி போனால் அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. இப்போ 18 வயசு 19 வயசுங்க பசங்களே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெராய்டு மெடிசன் சப்ளிமெண்ட்லாம் எடுக்கிறாங்க. நானும் ஒரு காலத்தில் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ என்ன சொல்ல வரீங்க? லாங்காக உயிர் வாழறது இடையில உறக்க வேண்டி அந்த வேலை பண்ணுறாங்க. இது அவ்வளோதான். ஸ்டெராய்டு. ஆமாம். ஓகே ஓகே ஓகே. அவங்களுக்கு ரொம்ப நாளாக இந்த உலகத்தில் இருக்க இஷ்டம் இல்லாதவங்க அந்த வேலை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட இதில் அதுதான். அப்புறம் நேச்சுரலாக பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை இந்த சப்ளிமெண்ட்டு ஸ்டெராய்டு பெஸ்ட்டா? நானே சொல்கிறேன், நேச்சுரலாக பண்ணுறது தான் நல்லது. ஏதோ பெற்றவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை பண்ணி கொடுத்து அது பண்ணி போனால் நல்லது. வீட்டில் இங்கே இருக்கிற பொருள் எடுத்து அங்கே வைக்காமல் போய் ஜிம்மில் போய் வெயிட்டு தூக்குறதெல்லாம் வேஸ்ட்டுன்னா ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு. ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் என்ன தான் சொல்கிறீங்கன்னு தெரியுது. சரி ஓகே. சரி ஓகே காய்ஸ், நேச்சுரலாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஆ உங்களெல்லாம் எடுக்கவே இல்லை. சரி ஓகே காய்ஸ், நேச்சுரலாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸ்டெராய்டெலாம் வேணான்னு எங்கள் அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுச்சு. ஸோ நானும் ஒரு காலத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ நேச்சுரல் தான் பெஸ்ட் எப்பவுமே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.